ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஃபீமேல்ஸ்க்கு வந்து சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். அதனால ஓவிலேஷன் நமக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் கண்டிஷன்ஸ், அதாவது நீர்க்கட்டி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன் ஹார்மோன் ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா, அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு குழந்தையின்மை வர காரணமாக இருக்கும். ப்ரொலாக்டின் லெவலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், அதாவது பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக நார்மலாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இது ஒரு மெயின் காரணங்க. நெக்ஸ்ட் இம்யூனிட்டி லோவாக இருந்தாலும், அதாவது ப்ரெக்னென்ட் ஆவாங்க ஆனால் அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவரிஸ் செக் பண்ணணும். ஓவரிஸோட சைஸ் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓவரிஸ்ல வந்து நீர்க்கட்டி வரலாம், அது ஒரு காரணமா இருக்கும். இல்லை கிளியர் சிஸ்ட் வரலாம், இல்லை சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு குழந்தையின்மை ஒரு காரணமா வரலாம். நெக்ஸ்ட் அந்த ஓவலேஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் டெஸ்ட் நமக்கு பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபாலிக்கல், அதாவது கருமுட்டையோட தரத்தையும் சரி எண்ணிக்கையும் சரி பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒன் ஆஃப் த டெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரிஸ் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபலபியன் டியூப் பார்க்கணும். இந்த ஃபலபியன் டியூப்ல ஹைட்ரோசால்பிங்ஸ் வரலாம், அதாவது நீர் கோர்த்திருக்கலாம். இல்லைன்னா ஃபலபியன்